என்னம்மா பண்ண போறீங்க? இன்னைக்கு அவல் பொங்கல்மா. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, பெருமாளுக்கு இன்னைக்கு நல்ல நெய்வேத்தியம் பண்ற நாள். அதனால நாங்க இன்னைக்கு சனிக்கிழமை அவல் பொங்கல் பண்ண போறேன். சரி, அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றீங்களா? சொல்றேன். அவல் 1 கப்பு, வெல்லம் 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு சின்ன கப்பில், நெய் ஒரு 50 கிராம், ஏலக்காய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம். இப்போ இதை இந்த அவலை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இந்த பருப்பு நல்லா கரையை வேக விடணும். சரி, இப்போ வேக வச்சு நான் எல்லாமே காமிக்கிறேன். ஓகே. இப்போ 1 கப் அவலுக்கு எவ்வளோ? ஒரு சின்ன கப்பில் 1 கப்புமா. அது எத்தனை கிராமு? அது 100 கிராம் இருக்கும். போடுங்க. இதை கழுவி சொல்லுங்க. இப்போ இதை கழுவி நல்லா கழுவிட்டு நல்லா கரையை வேக வைக்கணும். சரி, இந்த மாதிரி அவல் ஊற வச்சுருக்குமா? ஊறினதுக்கப்புறம் எடு. இப்போ பருப்பு வேக வச்சாச்சு. பாசி பருப்பு வேக வச்சு கரையை வந்தாச்சுமா. நல்லா இன்னும் கரையணும். நான் அடுப்பில் வச்சு காமிக்கிறேன். இது நல்ல பருப்பு கரையணுமா. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பருப்பாக இருக்குது. கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு இப்போ எந்திரிச்சுமா, கரைஞ்சிருச்சு. இப்போ அவளை ஊற வச்ச அவளை போக்க ஓடுறேன். அவல் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி அது ஏற்கனவே ஊறி இருக்கு, அது வேகணும். ஊறி இருக்கு, ஆனால் வேகணும். இப்போ அவல் வெந்துட்டுருக்கு, இன்னும் வேகணும், கரையணும் அவல். ஆமாம். இப்போ வெல்லத்தை இந்த அடுப்பில் வைக்கட்டா? அந்த அடுப்பில் வைங்க. வெல்லத்தை போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. ஆமாம், வெல்லம் கரையிறதுக்காக. வெல்லம் கரைஞ்சிட்ருக்கு, கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுவும் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, அவலும் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளோ நல்லா நைஸாக கரைஞ்சிடணும் அவல். ஆமாம், அதான் அவல் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ இது அவல் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெல்லத்தை சேர்க்கணும். இப்போ வெல்லம் ஊற்றுறோமா? இந்த பாருங்க, வெல்லம்னா கரைச்சி ஊற்றணும். நாட்டு சர்க்கரை கல் இல்லாமல் இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம வசதி என்னமோ அது மாதிரி. நாட்டு சர்க்கரை இருந்தால் அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம். நம்ம அரிசி பொங்கல் மாதிரி தான்மா இருக்கு. ஆமாம், அது மாதிரி தான் இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. எவ்வளோ வெல்லம் சொன்னீங்க? 1 கப்பு அவளுக்கு 1.25 கப்பு வெல்லம். நல்லா மாறிடுச்சுமா கலரு. இப்போ முந்திரி பருப்பை வறுத்து போட்டுட்டு ஏலக்காய் போடணும். இப்போ முந்திரி பருப்பை நெய்யில் வறுக்க போகிறீங்க. நெய் ஊற்றிருக்கு இப்போ. ஆமாம், கோலி குண்டு மாதிரி இருக்கு. ஆஃப் பண்ணிடுங்க.
கறிவேப்பிலை. முந்திரி பருப்பு நெய்யும் ஊற்றுறணும். ஏலக்காய் போடணும். ஏலக்காய் கொஞ்சம் நேரம். இப்போ ஏலக்காய் அவ்வளோதான். கிறிஸ்மஸ் பழம். கிஸ்மிஸ் பழம் போட்டாச்சு. ஆஃப் பண்ணிடு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணு. இந்த நெய்யெல்லாம் வந்துச்சா பண்ணி. நம்மளோட அவல் பொங்கல் ரெடியாக இருக்குது. அம்மா செய்த அவல் பொங்கல் ரெடியாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆவி பறக்கும் அவல் பொங்கல். ஆறுனா கெட்டியாயிருமா? அவல் பொங்கல் செஞ்சாச்சு. ஸ்ரீலட்சுமி சேனலில் வரும் பாருங்க. இப்போ டிஸ்பிளே பண்ணிடு. பாட்டி டிஸ்பிளே பண்ணணும். அவல் பொங்கல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா. அவல் பொங்கல் செஞ்சுருக்கம்மா. இன்னைக்கு பெருமாளுக்கு உகந்த நாள். அதனால் நம்ம இன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம்னு செஞ்சிட்ருக்கோம். இப்போ செஞ்சுருக்கேன், காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஸ்ரீலட்சுமி சேனலில் வரும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.